வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பால் சுறா கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பால் சுறா 6 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பால் சுறாவை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் பாலில் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அதோட ஸ்மெல் அதிகமாக உங்களுக்கு தெரியாது. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தொக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கருவாடுனால ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இதில் உப்பு மறந்து கூட ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பால் சுறாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சுறாவோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பால் சுறா யார் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற லேடிஸ் தான் சாப்பிடுவாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா பால் கிடைக்குன்றதுக்காக. தண்ணி பாதி வற்றிருக்கு. இன்னுமே தண்ணி கொஞ்சம் வற்றணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். இப்போ தண்ணி சுத்தமாக வற்றிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது சிக்கன் மட்டனை விடவே ரொம்பவே சாஃப்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 15-20 நிமிஷத்தில் இது சூப்பராக ரெடி ஆகிடும்.
இப்போ தொக்குனாலே பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு 5-6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவாங்க தொக்கு நல்லா கிரேவியாக இருக்கணுன்றதுக்காக. பட் நீங்கள் அப்படி பண்ணாமல் முன்னாடியே 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தொக்கு ரொம்பவே சூப்பராக சூடாக சுவையாக இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.